பாமகவிற்கு 35 தொகுதிகளை ஒதுக்கிய எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக கூட்டணி என்பது பலமாக இருக்கு. அதாவது 2026 என்பது 4 முனை போட்டி. அதிலே அதிமுக பாஜக கூட்டணிகள், திமுக காங்கிரஸ் கூட்டணிகள், அடுத்த கடமாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி என்பது இருக்கிறது. அந்த 4 முனை போட்டியிலே கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த கட்சிகளை உள்ளே கொண்டு வர வேண்டும். திமுகவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட்டணி என்பது மிக பலமாக இருப்பதால் தான் நமது ஸ்டாலின் அவர்கள் மிக நம்பிக்கையாக இருக்கிறார். 2026 எப்படியும் ஜெயித்து விடலாம் என. அதற்கு ஈடாக அதிமுகவும் கூட்டணி கட்சிகளை கொண்டு வர வேண்டும். அதற்குத்தான் பாமகவுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு அந்த பேச்சுவார்த்தையிலே உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்தது. மறுபடியும் அதிமுக பாமக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ், அதே போல ராமதாஸ்க்கு இடையே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது உள்கட்சி பிரச்சனை. அதிலே அதிமுக தலையிட போவது கிடையாது. அந்த 2 நபர்களுக்குமே அதிமுகவுடன் கூட்டணி என்பது வைக்க வேண்டும், திமுகவை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரே எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இருவருமே திமுகவிற்கு எதிராகத்தான் குரல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாமகவிற்கு 35 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்த வரைக்குமே 40 தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும். அதிலே கோவையிலே முக்கியமாக 2 தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா தொகுதி பங்கீடு பற்றின பேச்சுவார்த்தை எல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. பாமகவிற்கு 35 தொகுதிகள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி இருக்கிறார். பாஜகவிற்கு 40 தொகுதிகள் என்பது கேட்கப்பட்டு அதிலே பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான முடிவுகளையும் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் எடுக்கல. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதிகளில் போட்டியிட்டால் கண்டிப்பாக அதிகப்படியான தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றாலும் கூட பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படி நிலைப்பாட்டுக்கு வருவார்கள். ஆனால் பாமகவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை என்பது எதுவும் வரப்போவது கிடையாது. அடுத்த கட்டமாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் 40 45 தொகுதிகள் வரைக்கும் எதிர்பார்க்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா கொடுக்கலையாங்கிறது அடுத்த கட்ட பிரச்சனை. இப்போதைக்கு பாமகவிற்கு 35 தொகுதிகளும், தேமுதிக உள்ளே வந்தால் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்தாக வேண்டும். வெற்றியிலும் குறிப்பாக அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமில்லாமல் போய்விடும் அப்படின்னே கூட சொல்லலாம். தான் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. திமுகவிலே கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே களத்தில் இறங்கினால் வெற்றி என்பது இந்த 2026 மட்டுமல்ல, 2036 வந்தாலும் வெற்றி என்பது அதிமுகவிற்கு தான் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.